Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 62 அதிகாரம் 3 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய் என்ற இன்றைக்கான வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களை வாழ்த்துகிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ராஜாத்திகள் அழகிய கிரீடம் சூடியிருப்பதை பார்த்திருப்பீர்கள். அவற்றில் மின்னுகிற அழகிய கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இந்த கிரீடம் ராஜாத்தியின் ராஜரீகம், அதிகாரம், ஆளுமையை காட்டும். தேசமெங்கும் அழகாய் மின்னக்கூடிய கிரீடமாக தேவன் உங்களை மாற்றுவார். உங்கள் அழகிய வாழ்க்கையை ஜனங்கள் பார்த்து தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெரிய அதிகாரத்தையும் வல்லமையையும் சுதந்திரித்திருப்பதை அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஆண்டவருக்கு மிகவும் விலையேற பெற்றவர்கள். இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசிர்வதித்து உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை அருளிச் செய்வாராக. நீங்கள் தொடங்கும் முயற்சிகள் யாவும் ஆசீர்வாதமாக நிறைவடையும். இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் நீங்கள் ஆண்டவருடைய கருத்தில் மகிமையான கிரீடமாக ராஜ முடியாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் இதுவரை ஜனங்களுக்கு முன்பாக தலை குனிந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட நிலையை இன்றைக்கு மாற்றுவார். அவர் உங்களில் பிரியமாய் இருக்கிறார். ஆகவே அவர் எல்லோர் முன்பாகவும் உங்களை கனப்படுத்தி உங்களுக்கு கிரீடம் சூட்டுவார். ஒரு மனிதனின் தலையில் சூட்டப்படுவது போல அவர் உங்கள் தலையின் மேல் ஒரு கிரீடத்தை வைக்க மாட்டார். மாறாக நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் அலங்காரமான ஒரு கிரீடமாக விளங்குவீர்கள். தேவனுடைய கரம் அவருடைய பிள்ளைகளை எதிராளியிடமிருந்து காப்பாற்றுகிற கரம். தமது பிள்ளைகளை போஷிப்பதற்காக அப்பத்தை பெருகச் செய்த அற்புத கரம். வியாதியஸ்தரை சுகமாக்கிய கரம். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பிய கரம். அதே கரங்களில் நீங்கள் ஒரு கிரீடமாக சுமந்து செல்லப்படுவீர்கள். ஆண்டவர் இயேசுவை அலங்கரிக்கும்படி நீங்கள் ஆண்டவரின் கரத்தில் இருப்பீர்கள். சாதாரண ராஜாவுக்கு அல்ல, ராஜாதி ராஜாவுக்கு நீங்கள் அலங்காரமான கிரீடமாக விளங்குவீர்கள். பிரியமானவர்களே, நான் ஒரு சாதாரண மனுஷன், உலக பிரகாரமாக ஏழை, இயேசுவை பின்பற்றுவதால் புறக்கணிக்கப்பட்டவன் என்று கூறலாம். ஆனால் ஆண்டவரின் கண்களில் நீங்கள் கனத்துக்குரியவர். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று அவர் கூறுகிறார். உங்களை ஒரு கிரீடமாக மாற்றியமைத்த இயேசுவை துதித்து நன்றி செலுத்துங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள் என்று சங்கீதம் 139:14 கூறுவது போல ராஜாவின் தலையில் கிரீடமாக விளங்கும்படி அவர் உங்களை பிரமிக்கத்தக்க விதத்தில் ஆச்சரியமாக படைத்திருக்கிறார். நீங்கள் அவரது கரத்தை அலங்கரிப்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் நீதி செய்வார். ஆகவே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஒருவர் மது அருந்தும் பழக்கத்திற்குள்ளானார். அந்த பழக்கத்தினால் வியாபாரத்தை சரியாக கவனிக்காமல் இழப்பு ஏற்பட ஆரம்பித்தது. அவரது நடத்தை குடும்பத்தினருக்கு கசப்பாக இருந்தது. சமுதாயத்தில் உள்ள ஜனங்கள் அவரை வாழ்க்கையில் தோற்று போனவராக கருதி புறக்கணித்தனர். எல்லா பக்கமும் இருந்து வெறுப்பான வார்த்தைகளை, அதைரியப்படுத்தும் வார்த்தைகளையே அவர் கேட்டார்.
அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமுமே தோல்வியில் முடிந்தது. அவரது வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாக மாறியது. மனவேதனையினால் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார். தெருக்களில் விழுந்து கிடந்தார். வாழ்க்கையின் அடிமட்ட நிலையை எட்டினார். அந்த நிலையில்தான் ஒரு போதகர் மூலமாக தேவனுடைய வார்த்தை அவருக்கு நேரே வந்தது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை தனக்கே கூறினது போல் அவர் உணர்ந்தார். அந்த போதகர் ஒரு ஜெப கூட்டத்தில் கூறினார், நான் உன்னை ஆசிர்வதிக்க தீர்மானித்திருக்கிறேன். நான் உன்னை எழும்ப பண்ணுவேன். எல்லா அடிமைத்தன பழக்கங்களும் உன்னை விட்டு நீங்கும்படி செய்து உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுவேன் என்று கூறினார். அன்றைக்கு தேவன் அவரை ஆசிர்வதித்தார். அவரது உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்பியது. அன்றே குடிப்பழக்கத்தையும் விட்டுவிட்டார். ஆண்டவர் அவரது வியாபாரம் பன்மடங்காய் பெருகும்படி ஆசிர்வதித்து அவரது குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷம் நிலவும்படி செய்தார். பிரியமானவர்களே, இதே வண்ணமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையையும் சிங்காரிப்பார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனை நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாக வைத்துக் கொள்வோம். அவர் உங்களோடு கூட இருக்கும்போது ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். உலக மக்கள் உங்களை பார்த்து, இவன் ஒன்றுமில்லாதிருந்தானே, தற்போது ராஜாவை போல் வாழ்கிறானே என்று கூறுவார்கள். இது போலவே உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் சாதாரணமானவரின் பிள்ளைகள் அல்ல, ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். ராஜாவின் பிள்ளைகளை அவர் கஷ்டப்பட விடுவாரா? நிச்சயமாக விடமாட்டார். அவருடைய கரத்தில் ராஜமுடியா இருக்கும்படிக்கு அவர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வசனம் என்னோடு பேசுகிறதற்காக நன்றி. நான் உமது கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமா இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக காணப்பட்டாலும் அதை உம்மால் சிங்காரமாக மாற்ற முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன். என்னுடைய தாழ்விலிருந்து நீர் என்னை உயர்த்தும்படியாய் உம்முடைய உதவியை நாடி உம்மண்டை வந்திருக்கிறேன். என்னை எதிர்கொள்ளும் சவால்களை மேற்கொள்ளும்படியான பலனையும் அதிகாரத்தையும் எனக்கு தந்தருளும். உம்முடைய மகிமைக்கென்று ராஜமுடியாக பிரகாசிக்கும்படி என் வாழ்க்கையை மாற்றும். உம்முடைய இரக்கத்திற்கும் அன்புக்கும் நன்றி. மனிதர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிற காரியங்களை நினைத்து நான் மனமுடைந்து போகாதபடி என்னை காத்தருளும். நீர் என்னோடு இருப்பதால் நான் சோர்ந்து போவதில்லை. நீர் என் வாழ்வில் செய்த அற்புதங்களுக்கு நான் சாட்சியாக வாழ அருள் புரிந்தருளும். என்னுடைய வாழ்க்கையிலுள்ள வறுமையை நீக்கி உம்முடைய நன்மையினால் நிரப்பியருளும். ஒரு நாளும் சஞ்சலம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு பரிபூரணமான மகிழ்ச்சியினால் என்னை திருப்தியாக்கும். ஒவ்வொரு நாளும் நான் உமக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து உம்முடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு உதவி செய்தருளும். தீமைக்கு என்னை விலக்கி காத்தருளும். உம்முடைய கரத்தில் நான் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாயிருக்க கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.